தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீண்டும் மீண்டும் கூறிய தமிழக அரசு கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தடுக்க தவறியது ஏன் என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வெற்று வசனங்களின் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது எனவும், கோவை மாணவி பாலியல் வன்கொடுமைக்காக தமிழக ஆட்சியாளர்கள் வெற்றி தலைமுனைய வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகரில் கல்லூரி மாணவி ஒருவர் 3 மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து 36 மணி நேரம் கழித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு தமது ஆட்சியின் தோல்விதான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் இந்த கொடுமைக்கு காரணமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு ஆணையிட்டிருப்பதாகவும் சப்பை கட்டு கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழகத்தை உலுக்கிய இந்த கொடூர நிகழ்வில் தமது தோல்வியை மூடி மறைக்க முதலமைச்சர் முயல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் சொல்லியிருக்கிறார். கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்வதும், அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதும், தண்டனை பெற்றுத் தருவதும் அரசு மற்றும் காவல்துறையின் அடிப்படை கடமை. ஆனால் இவற்றை கூட செய்ய முடியவில்லை என்றால் ஒரு அரசு அரசாகவும் காவல்துறை காவல்துறையாகவும் இருக்க தகுதியற்றவையாகிவிடும். எனவே குற்றவாளிகளை கைது செய்வதையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஆணையிட்டிருப்பதையும் சாதனையாக கூறி கடமை தவறியதிலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கோவையில் நடந்திருப்பது கடந்த ஓராண்டில் தமிழ்நாட்டை உலுக்கிய 3வது பாலியல் வன்கொடுமையாகும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியும், கடந்த ஜூலை மாதத்தில் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பத்தில் 8 வயது சிறுமியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இனி இத்தகைய கொடுமைகள் நடக்காமல் தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தான் தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கூறி வந்தது. ஆனால் கோவையில் நடந்த கொடூரத்தை தடுக்க தமிழக அரசு தவறியது ஏன் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் கூறித்தான் ஆக வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுக்குமொழி வசனங்களை பேசுவதன் மூலமாகவும் கோவையில் நடந்த கொடுமையை வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலை என்று கூறி மிகவும் எளிதாக கடந்து போவதன் மூலமாகவும் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.